அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனா இருக்கலாம் அல்லது கன்சென்ட்ரேஷனா இருக்கலாம். அவங்களோட ஒரு விஷயத்தை அவதானிக்கிற திறனா இருக்கலாம். அதே போல இந்த கன்சென்ட்ரேட் பண்ணிக்கொள்றதுக்கான விஷயமா இருக்கலாம். இது குறைஞ்சு போறத நீங்க பார்க்கலாம். ரைட். ஏனென்றால் உதாரணமா நீங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவையோ அல்லது டிக்டாக் வீடியோவையோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 மினிட்டோ 2 மினிட்ஸ் தான் இருக்கும். ரைட். அப்படி அதோட குயிக்கா என்ன செய்வாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு மாறிடுவாங்க. ரைட். அடுத்தடுத்த விஷயத்துக்கு நீங்க போவாங்க. இங்க என்ன பிரச்சனை நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இப்ப சாதாரணமா கிளாஸ்ல வந்து 45 மினிட்ஸ் ஒரே சப்ஜெக்ட படிப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏனென்றால் அவங்களுக்கு போரிங். ஏன்னால் அங்க வந்து மல்டி டாஸ்கிங் தான் இருக்கும். உதாரணமா ஒரு டிக்டாக் எடுத்து பார்த்தால் அந்த சாங் கொண்டு போகும், அது போற ஜோக் கொண்டு போகும், அது போற என்னமாலும் ஒரு காமெடி இப்படி மாறி 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 நேச்சர் சம்பந்தமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி மாறி 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 இருந்து இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இப்ப அப்படி கிளாஸ் ரூம்ல போயிட்டு உட்கார்ந்து கொண்டு ஒரே சப்ஜெக்ட் தொடர்ந்துருச்சு படிக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கிறது. கிளியரா? இப்போ ஒரே சப்ஜெக்ட் ஒரு 45 மினிட்ஸோ 1 ஹவரோ படிக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. ஏனென்றால் அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லாட்டி கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்சு போகுது. பேஷன்ஸ் லெவல் குறைஞ்சு போறத பார்க்கலாம். நீங்க சாதாரணமா ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸ் ஒருத்தர்ட்ட கேட்டு பாருங்க. அவங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் உட்கார வச்சு படிப்பிக்கிறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு. ரைட்? அதே போல இவங்கள்ட்ட இருக்கிற 2வது அடுத்த முக்கியமான பிரச்சனைய பார்க்கலாம். 2வது இல்ல, இன்னும் பலதுல உண்டு. லெஸ் டைம் ஃபார் சோசியலைசிங். இவங்க சமூகமயமாதல்ன்றது குறைந்து போயிரும். இவங்க ஒரு 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 ரியல் வேர்ல்ட்ல வாழ்றவங்களா இருப்பாங்க. ரியல் வேர்ல்ட விட்டு போட்டு ரியல் வேர்ல்ட வாழ்றவங்களாக மாறிடுவார்கள். ரைட். அவங்க வாழ்றது ஒரு டிஜிட்டல் உலகத்துக்குள்ள பார்க்கலாம் நாங்க. அவங்க ஒரு குளோபல் சிட்டிசன் தான். ஆனா அவங்க வாழ்றது டிஜிட்டல் உலகத்துல. இப்ப ரியாலிட்டி என்ன நடக்கிறது என்றது ஒரு பெரிய சிக்கலான விஷயமாக மாறிடும். ரைட். ரியாலிட்டி என்ன நடக்குது இப்ப லெஸ் டைம் ஃபார் சோசியலைசேஷன். சமூகமயமாதல் குறைந்து போறத நாங்க பார்க்கலாம். சமூகத்தை பற்றிய சில நேரம் அது அது தெரியாது அவர்களுக்கு. ரைட். சமூகத்தோடு நடந்து கொள்ற விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. ஸோ லெஸ் டெவலப்மெண்ட் இன் கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன். சில நேரம் எல்லாமே நீங்க பார்க்கலாம். இப்ப இருக்கிற ஓகே இன்னொரு விஷயம் பாருங்க. இப்ப ஏஐ வந்தது நல்ல ஒரு விஷயம் தான். ரைட். ChatGPT வந்து நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, எதையுமே இப்ப உதாரணமா ஒரு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன்ஸ் ஆட்கள் ஒரு புக்க வாசிச்சு, ஒரு 10 மேகசீன ரீட் பண்ணி, ஆ ஒரு ஒரு 10, 15 இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி ஒரு 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 ஆக்கம் ஒன்று ரெடி பண்றதுக்கும், இப்ப இருக்கிற ஆட்கள் ஆக்கம் ஒன்று ரெடி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா வெரி ஈஸி. ChatGPTல போயிட்டு அல்லது இந்த ஏஐல போயிட்டு வந்து உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் அடிச்ச உடனே அப்படியே ஃபுல்லா எல்லாமே வந்து வந்து விழுந்துரும். அப்ப அவங்களுக்கு தேடணும்ன்ற ஒரு தேவை ஒன்றும் இல்ல. அங்க கிரியேட்டிவா உருவாக்கணும்ன்ற தேவை இல்ல. ஆல்ரெடி எல்லாம் உருவாக்கி வச்சிருக்குது. ரைட். அப்ப இந்த இந்த கிரியேட்டிவிட்டி என்றது சில நேரம் குறைந்து போறத நாங்க பார்க்கலாம். இதுல இருக்கிற அட்வான்டேஜா நாங்க பார்க்கலாம்.